சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் மோதல் ஏற்பட்டதை அடுத்து அங்கிருந்து 32 சிறுவர்கள் இன்று தப்பியோடிவிட்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர் கோகுல் தரும் நேரடி தகவல்களை பார்ப்போம். வணக்கம் கோகுல், சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் என்ன பிரச்சனை, தற்போது அங்கு நிலைமை எப்படி இருக்குது? சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் கடந்த 2 நாட்களாகவே அங்கு இருக்கக்கூடிய சிறுவர்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. அந்த மோதலை அடுத்து இன்று காலை 32 சிறுவர்கள் சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலிருந்து தப்பி ஓடி இருப்பதாக தகவல் வந்துள்ளது. அந்த தகவலை அடுத்து தற்பொழுது அதிகாரிகள் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. காவல்துறையினருக்கு இது குறித்து புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தப்பி ஓடிய சிறுவர்கள் குறித்து முதற்கட்ட விசாரணையும், அதேபோல அவர்களை கணக்கெடுக்கக்கூடிய பணியும், அதேபோன்று எங்கெங்கு தப்பி ஓடி இருப்பார்களோ அவர்களை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளையும் முதற்கட்டமாக காவல்துறையில் ஈடுபட்டிருக்காங்க. இந்நிலையில் சில பெற்றோர்கள் வந்திருக்கிறார்கள். அவரிடமே இது குறித்து கேட்கலாம். சார், இன்னைக்கு உங்க பையன் இந்த சிறையில் இருக்காரா? என்ன காரணத்துக்காக சிறையில் இருக்காரு? இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பத்தி நீங்க சொல்லுங்க. இல்ல சார், அவங்க எஸ்கேப் ஆயிட்டான்னு சொல்லிட்டாங்க. நான் எதுவுமே சொல்ல. என் பையன் இருக்கிறான் இல்லையான்னு தெரியல, அது கொஞ்சம் நான் யோசனை பண்ணுகிறேன். அதிகாரி கேட்டு நானே போலீஸாருங்க சொல்ல மாட்டாங்க எதுவுமே. என் பிள்ளைங்க நான் இருக்கிறேன் இல்லையா, போலீஸாருங்க எதுவுமே சொன்னது கிடையாது. நான் அதுக்குதான் நான் யோசனை பண்றேன். என் பிள்ளைய ஓட்டானா அதாவது பையனுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கா? எதுக்காக இன்னைக்கு வந்திருந்தீங்க பாக்குறதுக்கு? ஜாமீனுக்கோசம் ஓடியாந்து சொன்னேன்னு. ஜாமீன் என் பையன் இல்லைங்க, நான் பாக்கணும் சொல்லி ஓடியாந்தேன். ஜாமீனுக்கோசம் 11 மணில இருந்து காத்துனுக்கிறேன் சார். ஜாமீன் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல சார். நான் நினைச்சுக்கிறேன் சார். என் பிள்ளைய என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க தெரியல சார். நான் ஆசைப்பட்டுக்கிறேன் சார். நான் தற்பொழுது இந்த மோதல் சம்பவம் குறித்து காவல்துறையினர் மட்டுமல்லாமல் சிறையுடைய வார்டன் மற்றும் சூப்பிரண்ட் காவலாளிகள் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதே போல இன்று ஒரு 8 சிறுவர்களுக்கு ஜாமீனில் விடுதலையாக இருந்தார்கள். அவர்களும் இவர்களோடு தப்பி ஓடி இருப்பதாக தகவல் வந்துள்ளது. இதில் சிலர் காயமடைந்திருப்பதாக வந்த தகவலை அடுத்து 108 ஆம்புலன்ஸிலிருந்து தற்பொழுது முதலுதவி அளிப்பதற்காக மருத்துவர்களும் சிறைக்கு வந்திருக்கிறார்கள். சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் கடந்த 2 நாட்களாகவே இதுபோன்ற பிரச்சனை இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த பிரச்சனையில் இன்று காலை அதிக அளவில் சிறுவர்களிடையே மாறி மாறி தாக்கிக் கொண்டதாகவும் அதில் ஒரு சில சிறுவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் வந்த தகவலை அடுத்துதான் தற்பொழுது மருத்துவர்கள் குழுவும் சிகிச்சை அளிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இது குறித்து தற்பொழுது சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டுமல்லாமல் காவல்துறையினர் பாதுகாப்போடு தற்பொழுது விசாரணை முதற்கட்டமாக நடைபெற்று வருகிறது. மைதிலி, கோகுல், இப்ப இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில என்ன மாதிரியான வழக்குகளில் ஈடுபட்ட சிறுவர்களும் எத்தனை வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களும் இங்க ஈடுபடுத்தப்படுறாங்க? அவர்களுக்கு அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன கோகுல்? தொடர்ச்சியாக சில மாதங்களுக்கு முன்பாகவே இது போன்றே நேரடியாக நீங்க அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதாவது விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய அதிகாரிகளுடைய நேரடி காட்சிகள் நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த மோதல் சம்பவம் எப்படி நடந்தது, இந்த மோதலில் எத்தனை சிறுவர்கள் தப்பி ஓடியுள்ளார்கள், இந்த மோதலுக்கான காரணம் என்ன என்பது குறித்து உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும், அதன் பின்பு ஒரு சில சிறுவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக 108 ஆம்புலன்ஸ் வந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கறீங்க. அதாவது நேற்றைய தினம் வடசென்னையில் சில குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்ட சிறுவர்கள் இந்த சிறையில் இருந்திருப்பதாகவும், அந்த வடசென்னையில் இருந்த சிறுவர்கள் இதுபோன்ற மோதல் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற தகவலை காவல்துறை தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. அந்த மோதலில் ஒரு வெளிப்பாடுதான் இன்று காலையில் சிறுவர்களிடையே மேலும் மோதல் ஏற்பட்டு தப்பி ஓடி இருப்பதாக காவல்துறை தரப்பில் முதற்கட்ட தகவல் தெரிவிச்சிருக்காங்க. கோகுல், இப்ப 32 சிறுவர்கள் தப்பியோடிய நிலையில் காவல்துறை நடத்தி வரும் விசாரணை பற்றின தகவல்களை சொல்லுங்க. 3 தனிப்படைகள் தற்பொழுது இந்த சிறுவர்களை பிடிப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கு. அவர்கள் ஓட்டேரி பகுதியில், இந்த பகுதியிலிருந்து தப்பி ஓடினால் ஓட்டேரி பகுதியில் இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் உடனடியாக அதிரடிப்படையோடு ஒரு 2-3 குழுக்களாக பிரிந்து அந்த சிறுவர்களை தேடக்கூடிய பணியில் தற்பொழுது ஈடுபட்டிருக்காங்க. மேலும் ஒரு 8 சிறுவர்கள் இன்று ஜாமீனில் விடுதலை ஆக இருப்பதாகவும், அதற்காக பெற்றோர்களும் வந்திருக்காங்க அந்த சிறுவர்களை அழைத்து செல்வதற்காக. ஆனால் அந்த சிறுவர்கள் இருக்கிறார்களா, அவர்களும் தப்பி ஓடிவிட்டார்களா என்ற முழு விவரங்கள் தெரியவில்லை என பெற்றோர்கள் தரப்பிலையும் தெரிவிச்சிருக்காங்க. தற்பொழுது இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் ஏற்பட்ட மோதலை அடுத்து காவல்துறையும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. சிறுவர் சீர்திருத்த பள்ளியை பொறுத்தளவு சீருடையில் இருக்கக்கூடிய காவலர்கள் உள்ளே செல்லக்கூடாது என்பதால் சாதாரண உடையில் இருக்கக்கூடிய காவலர்கள் மட்டுமே உள்ளே சென்று கணக்கெடுக்கக்கூடிய பணி, இந்த மோதலுக்கான காரணம் என்ன என்பது குறித்து முதற்கட்ட விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. மேலும் இந்த மோதலின் போது கல்வீசி தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. அந்த கல்வீசி தாக்குதலில் ஒரு சில சிறுவர்களுக்கு காயமடைந்திருப்பதால் அந்த சிறுவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து
செல்வதற்காக தான் தற்பொழுது 108 ஆம்புலன்ஸும் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளை தொடர்ச்சியாக சில மாதங்களாகவே புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சிறுவர்கள் தப்பி ஓடுவது தொடர்கதையாகியுள்ளது. அதேபோன்று உரிய பாதுகாப்புகளை செய்ய வேண்டும் என ஏற்கனவே குழந்தைகள் நல ஆர்வலர்களும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்தி வந்த நிலையில் இன்றைய சம்பவம் 32 சிறுவர்கள் குறிப்பாக இந்த வருடம் அதிக அளவில் இந்த முறை சிறுவர்கள் தப்பி ஓடி இருப்பது மேலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மோதலுக்கான காரணம் என்ன என்பது குறித்து அதன் பின்பு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பது குழந்தைகள் நல ஆர்வலர்கள் சமூக ஆர்வலுடைய ஒரு வலியுறுத்தலாக உள்ளது. மைதிலி, கோகுல், இப்ப நீங்க புரசைவாக்கம் பகுதியில இப்ப நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகளை பத்தி முழுசா விவரிச்சீங்க. இப்ப இந்த 32 சிறுவர்கள் தப்பி ஓடி இருக்கக்கூடிய நிலையில புரசைவாக்கம் பகுதியிலேயே அவர்களை தேடுவதற்கான தேடுதல் வேட்டை காவல்துறையினரால் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறதா? அதாவது கடந்த முறை இதுபோன்ற சிறுவர்கள் தப்பி ஓடும்போது ஓட்டேரி பகுதியில் சிறுவர்கள் பதுங்கியிருந்ததாகவும், ஆகவே இந்த முறையும் அந்த சிறுவர்கள் ஓட்டேரி பகுதியில் அந்த பகுதியில் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தற்பொழுது காவல்துறையினர் ஒரு 3 குழுக்களாக பிரிந்து 3 தனிப்படைகளாக பிரிந்து தற்பொழுது அந்த சிறுவர்களை தேடக்கூடிய பணியில் இருக்காங்க. 32 சிறுவர்கள் இருப்பதால் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்தில் தான் அவர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆகவே அவர்களை எந்தெந்த பகுதியில் தப்பி ஓடினால் வழக்கமாக எந்த பகுதியில் இருப்பார்களோ அந்த பகுதிக்கு தேடக்கூடிய பணியில் முதற்கட்டமாக காவல்துறை ஈடுபட்டிருக்காங்க. நேரடியாக இணை ஆணையரும் துணை ஆணையரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இது குறித்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இந்த காட்சிகள் அவதாவது சிறுவருடைய பெற்றோர்களை நீங்க நேரடியாக பாக்குறீங்க. அதாவது ஜாமீன்ல இன்று அவருடைய சிறுவர்களை அழைத்து வருவதற்காக இந்த பெற்றோர்கள் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நேரடியாக அதை பத்தி பேசலாம். ஆமா, உங்களுடைய பையன் இங்க இருக்கானா? என்ன காரணத்துக்காக வந்திருந்தா? மாட்டேன்றாங்க சார். கேட்டா அவனு 1 hour அவன் சொல்றதுக்குன்னு சொல்றாங்க. பாக்கலன்னா வெயிட் பண்ணுங்க சொல்றேன்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்குதான் சார் பெயில் கட்சிது, இன்னைக்குதான் சார் வந்துட்டேன்னு பார்த்து இதுவரை என் பையனை பார்க்க முடியல. எல்லா பசங்களுக்கு தண்டனை கொடுக்க வேணாம்னு சொல்லுங்க சார். ஏன்னா ஒரு பையன் பண்ண தப்பால இருக்கிற பசங்க எல்லாம் திரட்டி விட்டுருக்கான். அப்புறம் அவனுங்கெல்லாம் இப்போ அவங்க லைஃப் பாதிக்கும் இல்லைங்களா? சின்ன பசங்களா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, லைஃப் இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ண வேணாம்னு சொல்லுங்க. அந்த ஒரு பையன் யாரும் அவனை கண்டுபிடிக்க சொல்லுங்க. என்ன சம்பவம்னு சொல்றாங்க? நீங்க விசாரிச்சீங்களா? வார்டன் போய் பேசுனீங்களா? சூப்பரண்ட் என்ன சொல்றாங்க? சார் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார், தட்டி விடுறாங்க. இன்னைக்கு நடந்த மோதல் பத்தி ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? இது போன்ற 2 வாட்டி எங்க பையன் சொல்லியிருக்கான். டியூப் லைட் உடச்சு ஒரு டைம் அமங்கலம் பண்ணாங்க, கையெல்லாம் அறுத்துக்கிறாங்க. முந்தானத்து அதே நிகழ்ச்சி நடந்திருக்கு. முந்தானத்தும் கையெல்லாம் டியூப்ல கட்டு போட்டு போனாங்க பசங்க பார்த்து. நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவமா? நீங்க உங்க பையன் எதுக்காக இந்த சிறையில்? லைசன்ஸ் இல்லாத மாட்டினா சார். லைசன்ஸ் இல்லாத மாட்டினது விட்டு அவங்க செல்போன் திருட்டுன்னு போட்டாங்க. கூட இன்னொரு பையனை புழல்ல போட்டாங்க அவங்க கூட போனதுக்காக. 3 o'clock போனதுனால இப்ப இந்த இது அன்னைக்குதான் இந்த நுங்கம்பாக்கத்துல பொண்ணை வெட்டிட்டாங்கல்ல, அந்த ஒரு சந்தேக கேஸ்ல போட்டோம்ட்டு கடைசியில இது மாதிரி செல்போன் திருட்டுன்னு போட்டாங்க. கேட்டா நாங்க மாச கடைசி நாங்க அப்படிதான் போடுவோம்னு சொல்றாங்க போலீஸ்காரங்களே. நம்ம என்ன பண்றோம்? இந்த இதுல பாதுகாப்பு ஏதாவது பத்தி உங்க பையன் ஏதாவது சொல்லிருக்காரு சார்? நீங்க உங்களுடைய பாதுகாப்பு பத்தி உங்க பையன் ஏதாவது சொல்லிருக்காரு? எதுவும் சொல்லல சார், இன்னும் அனுப்பல. சீக்கிரமா எனக்கு எடுங்க நான் இன்னைக்கு பெயில் கட்சி போன வாரம் வந்தா இந்த வாரம் வருஷம் நாங்க வந்தா இந்த மாதிரி ஓடி போயிட்டாங்க சொல்லுங்கன்னா நான் 1 hour வெயிட் பண்ணுங்க, அப்பதான் நாங்க சொல்ல முடியும். பார்த்து அவசரப்படாதீங்க. அதாவது பெற்றோர்கள் நேரடியாக சொல்லக்கூடிய தகவல் ஏற்கனவே 2 நாட்களாகவே இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் மோதல் நடைபெற்று வருவதாகவும், குறிப்பாக டீப் லைட் உள்ளிட்ட பல்புகளை வைத்து ஏற்கனவே மோதி கொண்டதாகவும், இன்று காலையில் கல்வீசி தாக்கிக் கொண்டதில் ஒரு சில சிறுவர்களுக்கு காயமடைந்திருப்பதாகவும், காயமடைந்த சிறுவர்களும் தப்பி ஓடி இருப்பதாகவும் பெற்றோர்கள் தரப்புல தெரிவிக்கிறாங்க. இது குறித்து தான் தற்பொழுது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த புரசைவாக்கம் கெல்லி சிறுவர் சீர்திருத்த பள்ளியே தற்பொழுது சிறுவர்கள் தப்பி ஓடி இருப்பதை அடுத்து பரபரப்பு அடைந்துள்ளது. முதற்கட்ட விசாரணையும் மட்டுமல்லாமல் தப்பி ஓடிய சிறுவர்களை தேடக்கூடிய பணியும் தற்பொழுது காவல்துறையால் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. காயத்ரி, கோகுல், இப்ப இது முதல் வாட்டி நடக்கக்கூடிய ஒரு சம்பவமா பார்க்கப்படல. இந்த புரசைவாக்கம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில நடக்கக்கூடிய இந்த சம்பவம் இது ஒரு தொடர்கதையாகவே இருக்கு. குறிப்பா இந்த வாட்டி நடந்த ஒரு சம்பவத்துல பார்த்தா 2 நாளாகவே மோதல் நடந்திருக்கிறது. அப்ப அந்த 2 நாளாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏன் தீவிரப்படுத்தப்படல? அரசு இந்த விஷயத்துல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? ஏற்கனவே பல முறை சிறுவர்கள் தப்பி ஓடும் போது குழந்தைகள் நல ஆர்வலர்களும் சமூக ஆர்வலர்களும் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு, சிறுவர்களுக்கு உரிய பாதுகாப்பில்லை, அவர்களுக்கு தேவையான இடவசதி இல்லை, இங்கே முழுமையான இடவசதி இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை ஏற்கனவே வச்சிருந்தாங்க. தற்பொழுது இன்றைய தினமும் இதுபோன்ற சிறுவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு முழுமையான இடவசதி இல்லாமல் ஒரே இடத்தில் அந்த சிறுவர்களை வைத்திருக்கும் போது மோதல் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய சிறுவர்களும் மோதிக்கொள்வதால் இதுபோன்ற பிரச்சனைகள் தொடர்கதையாக நடந்து வருவதாகவும் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அதாவது சிறுவர்கள் தப்பி
தப்பி ஓடும் அளவிற்கு தான் இந்த சுற்றுச்சுவரும் உள்ளது. ஆகவே இந்த சுற்றுச்சுவரை முழுமையாக கட்ட வேண்டும், உரிய பாதுகாப்போடு இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி இயங்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்கனவே குழந்தைகள் நல ஆர்வலர்களும் சமூக ஆர்வலர்களும் பல மாதங்களாகவே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் இன்றைய சம்பவம் இந்நிலையில் இன்று நடந்துள்ளது. மேலும் இந்த மோதல் சம்பவம் குறித்து தற்பொழுது காவல்துறை ஆய்வாளரும் நேரடியாக வந்திருக்காங்க. சீருடை அணிந்த காவலர்கள் உள்ளே செல்லக்கூடாது என்பதற்காக காவலர்கள் உள்ளே செல்லவில்லை. சாதாரண உடையில் இருக்கக்கூடிய காவலர்கள் மட்டுமே யார் யார் தப்பி ஓடியுள்ளார்கள், அவர்களுடைய குற்ற பின்னணி என்ன, எவ்வளவு நாட்களாக இந்த சிறையில் இருக்கிறார்கள், இந்த மோதலுக்கான காரணம் என்ன என்ற முழு விவரத்தையும் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. தற்பொழுது சிறுவர்கள் ஆங்காங்கே பதுங்கி இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறதாக, தப்பியோடிய சிறுவர்கள் மட்டுமல்லாமல் மேலும் இருக்கக்கூடிய சிறுவர்கள் இந்த வளாகத்திலே ஆங்காங்கே பதுங்கி இருப்பதாகவும் அவர்களை தேடக்கூடிய பணியில் தற்பொழுது காவல்துறையும் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க. அவர்களை ஒரே இடத்தில் வைத்து கணக்கெடுக்கக்கூடிய பணியும் நடந்து வருகிறதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கோகுல், இப்ப ஏற்கனவே நம்ம பேசின மாதிரியே இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்சிடென்ட் கிடையாது. இந்த மாதிரி தொடர்கதையாகவே நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்ப காவல்துறையினர் வந்து இன்று நடைபெற்ற இந்த மோதல் 2 நாட்களாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மோதல் பத்தி விசாரணை நடத்துவதற்காக காவல்துறையினர் வந்திருக்கிறார்கள். ஃபியூச்சர்ல, அதாவது இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் திரும்ப நடக்காம இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படுங்கிற தகவல் இருக்கிறதா? அதாவது உரிய பாதுகாப்பு மட்டுமல்லாமல் முழுமையான இடவசதி இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. ஒரு பெற்றோர், அதாவது தன்னுடைய குழந்தையை அழைத்து செல்வதற்காக வந்த பெற்றோர் கதறி அழுகக்கூடிய காட்சிகள் நம்ம நேரடியாக பார்க்கிறோம். அதாவது ஜாமீனில் பெற்று அழைத்து செல்வதற்காக வந்த பெற்றோர்களில் சிலர் வந்து கதறி அழுகக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். அதாவது தப்பியோடிய தகவல், அதாவது இந்த அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் தப்பியோடி இருப்பதாக வந்த தகவலை எடுத்து பெற்றோர்களும் இங்க வந்திருக்காங்க. இந்நிலையில் இவர்கள் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு, உரிய பாதுகாப்பு இல்லை, உரிய காவலாளிகள் இல்லை, போதுமான அளவு காவலாளிகள் இல்லை, அவர்களை தேவையான இடவசதிகள் இல்லாமல் ஒரே இடத்தில் இது போன்ற சிறுவர்களை வைத்திருப்பதால் இது போன்ற பிரச்சனைகள் தொடர்கதையாகி வருவதாகவும் அடிக்கடி இது போன்ற பிரச்சனைகள் நடைபெறுவதாகவும் ஒரு பெற்றோர்களோ குழந்தைகள் நல ஆர்வலர்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆகவே உரிய பாதுகாப்போடு இடவசதியோடு இது போன்ற சிறுவர் சீர்திருத்த பள்ளியை முறையாக நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் அரசாங்கத்திற்கு தற்பொழுது பெற்றோர்கள் வைக்கிறாங்க. முழுமையான பாதுகாப்பு இல்லாமல் இது போன்ற சிறுவர் சீர்திருத்த பள்ளி இயங்குவதாக இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. சுற்றுச்சுவர் ரொம்ப சிறிய அளவில் இருப்பதால் சிறுவர்கள் உடனடியாக ஏறி வந்து தப்பி ஓடி விடுவதாகவும் அடிக்கடி இது போன்ற தப்பியோடியக்கூடிய சம்பவம் நடைபெறுவதாகவும் காவலாளிகளும் போதுமான அளவு எண்ணிக்கையில் இல்லாத அளவு இருப்பதால் அடிக்கடி தப்பியோடக்கூடிய சம்பவம் தொடர்கதையாக நடைபெற்று வருவதாகவும் தற்பொழுது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காயத்ரி.